அவர் என்னமோ விவரமா தான் இருக்காரு. நாம தான் என் விவரம் கட்டு போய் அலையிறோம். 16-17 நேரா லாக்அப் ரூம் உள்ள போய் அந்த பாய்லர், பர்ஸ், அண்டா எல்லாத்தையும் அள்ளிட்டு வா. அதெல்லாம் ஏன் கொண்டு போய் உள்ள வச்சிருக்கீங்க? ஒன்னா வரும் பாருங்களேன். வாயா சார். இவன் இருக்கானே, ஒரு அப்பாவினுடைய பர்ஸ பிக் பாக்கெட் அடிச்சுட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் விரட்டி பிடிச்சு எங்கிட்ட ஒப்படைச்சாங்க சார். இந்த பையன் இருக்கானே, இவன் கிணத்தடியில பலன்னு விளக்கி வச்ச அண்டாவை தூக்கிட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் லகக்குன்னு பிடிச்சி என்கிட்ட ஒப்படைச்சாங்க சார். இது இருக்கானே, சுடுதண்ணியோட பயில தூக்கிட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்துல உள்ள விரட்டி பிடிச்சி என்கிட்ட ஒப்படைச்சாங்க சார். எல்லாம் அக்கம் பக்கம் உள்ளவங்க பிடிச்சு கூட்ட கேஸ் தானே? நீங்க யாரையும் பிடிக்கலையா? சார் 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 முயற்சி பண்றோம் சார். பெரியவங்க யார்கிட்ட திருந்தாங்க சார்? ஒரு அப்பாவி பர்ஸ பறி கொடுத்தான்னு சொன்னனே சார், அது நான் தான் சார். அண்டா அது எனக்கு சொந்தமானது சார். என் பொண்டாட்டி கையாலேயே பலன்னு விளக்கி வச்சது சார். பாய்லர் அது நான் தான் சார். தெரியுது. ஏன் உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஐயா கேட்கிறாரு, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? நான் சொன்ன உங்களுக்கு அவங்க கிட்ட ஏமாந்ததும் இல்லாம ஏதோ பெரிய பேங்க் கொள்ள மாதிரி கொண்டு உள்ள போட்டுட்டீங்களே. ஒருத்தன் எதுக்காக திருடுறான்? அது அவங்களுடைய தொழில் சார். தொழில் எதுக்காக செய்றாங்க? வயிற்று பொறுப்புக்காக சார். அத அவங்க செஞ்சிருக்காங்க. போங்க பாத்தீங்க. வாங்க பாருங்க. நான் சொன்னது இவங்க 3 பேருக்கு. எந்த 3ன்னு தெரியாம டயலாடி போய் நிக்கிறோம் சார். பயமா இருக்கு சார். பாருங்கப்பா, இப்போ உங்களை வெளியே விடுறேன். அடிக்கடி தேடாதீங்க, அல்பத்தனமா தேடாதீங்க. என்ன? போங்க, நல்லா இருக்கு. போங்க.